வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ராகி புட்டு எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம் நல்ல சாஃப்டாக சூப்பராக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு ரெடிமேட் புட்டு மாவு தான் நான் வாங்கியிருக்கேன் இது வந்து கேழ்வரகு புட்டு மாவு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சாதாரண ராகி மாவில் கூட செய்யலாம் பட் அது கொஞ்சம் வேக டைம் எடுத்துக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவை இதை விட அது கொஞ்சம் ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரவை பதத்தில் இருக்குது பாருங்கள் அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்றனால சாப்பிடும்போது கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒற்றமாக இருக்கும் பட் இது மாதிரி ரெடிமேட் புட்டு மாவில் செஞ்சோம் அப்படின்னா நல்லாவே வந்து உதிரியாக நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு அதாவது உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து இனிப்பு சேர்த்து சாப்பிடுவோம் அப்படின்னாலும் உப்பு கம்மியாக சேர்த்துருக்கேன் ஒருவேளை நீங்கள் புட்டுக்கு வந்து பச்சை பயிறு இது மாதிரிலாம் நீங்கள் வச்சு சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு எல்லாமாவே ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்க போகிறோம் இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதாவது வெதுவெதுப்பான தண்ணி கையில் வந்து கை பொறுக்கிற சூட்டுக்கு இருக்க அளவுக்கு தண்ணி ரொம்ப கொதிச்சிடக்கூடாது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா மாவு மட்டும் நினைகிற மாதிரி பார்த்துக்கோங்க எல்லா மாவும் நினையணும் ரொம்ப லைட்டாக நினையணும் நான் உங்களுக்கு பதம் காமிக்கிறேன் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எல்லா பக்கமுமே வந்து இது பாருங்கள் இது மாதிரி ஆகணும் இதை வந்துட்டு நல்லா கையில் இறுக்க பிடிச்சி பார்த்திங்க அப்படின்னா விடுறதுக்கு வரணும் நல்லா பிடிக்கவும் வரணும் அதே மாதிரி உதுத்து விட்டோம் அப்படின்னா கீழே விழுகணும் புட்டு அதாவது நம்ம பிடிச்சி விடும்போது அது புட்டு நல்லா உதிர்ந்து வரணும் அது மாதிரி பார்த்துக்கோங்க இதுதான் வந்து சரியான பதம் இது மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு மாவு கையில் பிடிக்க டைட்டாக வரலன்னா லைட்டாக இன்னும் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சு விட்டு கொஞ்சம் கூட கட்டிகளாம் எதுவுமே இல்லாமல் நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம் உதிர்த்து விட்டதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நான் துருவின தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து வேக வச்சதுக்கப்புறமா சுகர் சேர்த்து நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டாலும் சரி இல்லை இதிலேயே கொஞ்சம் சுகர் சேர்த்து கலந்து விட்டாலும் சரி நான் இது கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு கூட வந்து இதை சேர்த்துக்க போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது டக்குன்னு சாப்பிடும்போது கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் இல்லை நீங்கள் தேங்காய் மட்டும் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வேணும்னா சுகர் சேர்த்துக்கலாம் நான் இது கூடயே கொஞ்சம் சுகர் சேர்த்துட்டு புட்டு மேக்கர் நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் புட்டு மேக்கர் இல்லாமலேயே அழகாக கொலா புட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து புட்டு மேக்கரில் கொஞ்சமாக சைடில் வந்து ஆயில் அப்படி இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க நான் நெய் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம போகிறது வந்து மாவாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் தேங்காய் ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு கரண்டி வந்து மாவு தேங்காய் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும் இது மாதிரி ஒரு கரண்டி 2 கரண்டி வந்து மாவு சேர்த்துட்டு கூட வந்து கொஞ்சம் போல் ஒரு கரண்டி போல் தேங்காய் இது மாதிரி வந்து மாற்றி சேர்த்து ஃபில் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மூட போகிறப்பையும் நம்ம வந்து மாவு தான் வச்சு மூடி வைக்கணும் அப்போ தான் நமக்கு வெந்துருச்சா நம்ம செக் பண்ணும்போது கரெக்டாக தெரியும் தேங்காய் வச்சிட்டோன்னா செக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட புட்டு குடம் இல்லைன்றனால நான் குக்கர்லேயே வந்துட்டு டேரெக்டாக வைக்க போகிறேன் குக்கரில் வந்து இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே விசில் போடுவோம் இல்லையா விசில் மட்டும் போடாமல் எடுத்துகிட்டு அந்த நாபை வந்து அந்த விசில் போகிற இடத்துக்கிட்ட வந்து லைட்டாக வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக வந்து நமக்கு வெந்து வந்துடும் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆவி வந்து மேலே வரும் அதே மாதிரி புட்டு மாவு நம்ம இதில் போடும்போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து உள்ளே போடக்கூடாது லைட்டாக ப்ளஃபியாக இருக்க மாதிரி பார்த்து போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் நம்ம அப்படியே போடுறது வந்து ரொம்ப மெத்துன்னு இருக்க மாதிரி இருக்கணும் ரொம்ப டைட்டாக அமர்த்தி போட்டோம் அப்படின்னா வேகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்போ பார்த்திங்கன்னா வெந்துருச்சு ஒரு 7 நிமிஷம் கழித்து வெந்துருச்சு நான் கோணூசி வச்சுட்டு பின்னாடி இருந்து லைட்டாக அப்படியே மெதுவாக குத்தி விடுறேன் அழகாக வந்து வெளியில் வரும் இப்போ பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு கைனால் வந்துட்டு நம்ம புட்டு மேக்கரை அழுத்தி பிடிச்சிக்கோங்க பின்னாடி வந்து அந்த கோணூசி வச்சு லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வெளியே வரும் நம்ம தேங்காய் வச்சுருக்க இடம் மட்டும் கொஞ்சம் அப்படியே இதாகிட்டு கட் ஆகி வரும் பாருங்கள் அடுத்து எவ்வளோ அழகாக வருதுன்னு மாவு நமக்கு அதிகமாக வச்சுட்டு தேங்காய் கரெக்டாக வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இது மாதிரி வந்துடும் பாருங்கள் அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ராகியில் செய்யும்போது இன்னும் சத்தும் கூட உங்களுக்கு சுகர் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இல்லை கருப்பட்டி நாட்டு சக்கரை அது மாதிரி நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ராகி புட்டு ரெடி ஆகியாச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பை தேங்க்யூ